அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகம் அப்படிங்கிற டாபிக்லேருந்து முக்கியமாக 20 வினாக்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா பாருங்க. ஜான் டூயி துவக்கிய பள்ளி எது? ஜான் டூயி துவக்கிய பள்ளி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, சோதனை பள்ளி. இரண்டாவது வினா, சைனிக் பள்ளிகளுக்கு முன்பு வழங்கிய பெயர் என்ன? சைனிக் பள்ளிகளுக்கு முன்பு வழங்கிய பெயர் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ஜார்ஜ் அரசர் பள்ளிகள். சைனிக் பள்ளிகளுக்கு முன்பு வழங்கிய பெயர் ஜார்ஜ் அரசர் பள்ளிகள். மூன்றாவது வினா, விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ரவீந்திரநாத் தாகூர். நாலாவது வினா, மாண்டிச்சேரி அம்மையார் துவக்கிய பள்ளியின் பெயர் என்ன? மாண்டிச்சேரி அம்மையார் துவக்கிய பள்ளியின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, குழந்தைகள் வீடு. ஐந்தாவது வினா, ஃப்ரெட்ரிக் ஜே மெக்டொனால்ட் நிறுவிய பள்ளி எது? ஃப்ரெட்ரிக் ஜே மெக்டொனால்ட் நிறுவிய பள்ளி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, நடமாடும் பள்ளிகள். ஆறாவது வினா, இந்தியாவில் முதல் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட இடம் எது? இந்தியாவில் முதல் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கொல்கத்தா. ஏழாவது வினா, கிண்டர் கார்டன் பள்ளிகளை தொடங்கியவர் யார்? கிண்டர் கார்டன் பள்ளிகளை தொடங்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஃபெரோஃபெல். கிண்டர் கார்டன் பள்ளியை தொடங்கியவர் ஃபெரோஃபெல். எட்டாவது வினா, ஒவ்வொரு கிராமத்திலும் டேஷ் சுற்றளவிற்குள் ஒரு துவக்கப்பள்ளி இருக்க வேண்டும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 2 கிலோமீட்டர். ஒன்பதாவது வினா, வீடுகளிலிருந்து இடைநிலைப்பள்ளி எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க வேண்டும்? சரியான விடை ஆப்ஷன் பி, 3 கிலோமீட்டர். பத்தாவது வினா, போர்ப்படை பயிற்சி அளிக்கும் பள்ளி எது? போர்ப்படை பயிற்சி அளிக்கும் பள்ளி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சைனிக் பள்ளி. போர்ப்படை பயிற்சி அளிக்கும் பள்ளி சைனிக் பள்ளி. 11வது வினா, கோடை பள்ளி அல்லது சம்மர் ஹில் பள்ளியை நிறுவியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. கோடை பள்ளி அல்லது சம்மர் ஹில் பள்ளியை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ, ஏஎஸ் நீல். 12வது வினா, நவோதயா பள்ளிகளை தொடங்கிய பிரதமர் யார்? நவோதயா பள்ளிகளை தொடங்கிய பிரதமர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி, ராஜீவ் காந்தி. 13வது வினா, இந்து பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது? இந்து பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, வாரணாசி. இந்து பல்கலைக்கழகம் வாரணாசி. 14வது வினா, தமிழ் இணைய பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது எந்த ஆண்டு? தமிழ் இணைய பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது எந்த ஆண்டு? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ, 2001. தமிழ் இணைய பல்கலைக்கழகம் 2001. 15வது வினா, எந்த பல்கலைக்கழகம் ராஜராஜன் பரிசை நிறுவியுள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, தமிழ் பல்கலைக்கழகம். 16வது வினா, இந்தியாவில் முதல் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற பல்கலைக்கழகம் எது? இந்தியாவில் முதல் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற பல்கலைக்கழகம் எது?
இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். 17வது வினா கன்னிமரா பொது நூலகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. கன்னிமரா பொது நூலகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி 1890. கன்னிமரா பொது நூலகம் 1890. 18வது வினா தமிழகத்தில் தாழ்த்தப்பட்டோருக்காக முதலில் பள்ளியை துவங்கிய அமைப்பு எது? ஒரு முக்கியமான வினா. தமிழகத்தில் தாழ்த்தப்பட்டோருக்காக முதலில் பள்ளியை துவங்கிய அமைப்பு எது? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பிரம்மஞான சபை. 19வது வினா இந்தியாவில் முதலில் எந்த மாநிலத்தில் சட்ட பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி தமிழ்நாடு. கடைசி வினா இந்தியாவில் முதல் கடல்சார் பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இந்தியாவின் முதல் கடல்சார் பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தமிழ்நாடு. நண்பர்களே, நீ நம்ம பிஜிடிஆர்பி மற்றும் டிஎன்டெட் அவங்களுக்காக பள்ளி, கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகம் பற்றிய முக்கியமான வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.